UFC 318 மெயின் event லைட் வெயிட் டிவிஷனில் டஸ்டின் போரியே மேக்ஸ் ஹாலோவே BMF டைட்டிலுக்கு ஃபைட் பண்ணுறாங்க. டஸ்டின் போரியாவோட ரிட்டையர்மெண்ட் ஃபைட் எதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். மேக்ஸ் ஹாலோவேவோட UFC டெபியூட் டஸ்டின் போரியா கூட தான் நடந்துச்சு. இப்போ டஸ்டினோட ரிட்டையர்மெண்ட் ஃபைட் ஹாலோவே கூட நடக்குது. டஸ்டின் மேக்ஸ் ஆல்ரெடி 2 டைம் ஃபைட் பண்ணியிருக்காங்க. 2 ஃபைட்லேயும் டஸ்டின் தான் வின் பண்ணியிருக்காரு. ஒரு சப்மிஷன் வின், ஒரு டிசிஷன் வின். டஸ்டின் ப்ரீவியஸ் ஃபைட்டில் இஸ்லாம் மகாச்சேவ் கூட லைட் வெயிட் சாம்பியன்ஷிப்புக்கு ஃபைட் பண்ணி தோத்துட்டாரு. ஹாலோவே ப்ரீவியஸ் ஃபைட்டில் ஈலியா டோபோரியா கூட ஃபெதர் வெயிட் சாம்பியன்ஷிப்புக்கு ஃபைட் பண்ணி தோத்துட்டாரு. டஸ்டினோட லாஸ்ட் ஃபைட் ஒரு லெஜண்ட் கூட தான் இருக்கணும்னு சொல்லியிருந்தாரு. UFC அதுக்காக தான் ஹாலோவேவை ஆஃபர் பண்ணியிருக்காங்க. மேக்ஸ் ஹாலோவே ஒரு லெஜண்ட் தான். BMF டைட்டிலும் வச்சிருக்கிறனால தான் UFC இந்த மேட்சப் வந்துட்டு சூஸ் பண்ணியிருக்காங்க. ஹாலோவே கிட்ட இந்த மேட்சப் பற்றி கேட்டதுக்கு ஏற்கனவே ஒரு ட்ரிலஜியில் 0-3ன்னு தோத்துட்டேன், டஸ்டின் கூட வின் பண்ணியே ஆகணும், இன்னொரு ட்ரிலஜியில் 0-3ன்னு வந்துட்டு தோத்துறக்கூடாதுன்னு ஹாலோவே சொன்னார். வோல்கனாஸ்கி கூட ஹாலோவே 3 டைம்ஸ் தோத்துட்டாரு, அதை தான் சொல்கிறாரு. இப்போ டஸ்டினும் பார்த்தீங்கன்னா 2-0ன்னு ரெக்கார்ட் வச்சிருக்காரு ஹாலோவே கூட. அதனால் தேர்ட் ஃபைட்டில் தோத்துறக்கூடாதுன்னு அதை தான் மென்ஷன் பண்ணியிருக்காரு. பாப்போம் அந்த தேர்ட் ஃபைட்டில் என்ன ஆகுதுன்னு. டஸ்டின் போரியே மேக்ஸ் ஹாலோவே ஃபைட்டிங் ஸ்டைல் கம்பேர் பண்ணால் 2 பேரும் செம பாக்ஸர்ஸ். இதில் யாராச்சும் கிரவுண்ட் கேம் யூஸ் பண்ண ஒரு சான்ஸ்னா டஸ்டின் மேபி டேக் டவுன் ட்ரை பண்ண வாய்ப்பு இருக்குது. டஸ்டினுக்கு கிலட்டின் ஜம்ப் பண்ணுற ஹேபிட் இருக்குது. இது வர கிலட்டின் மூலிமா நம்ம சப்மிஷனே எடுத்ததில்ல. இது லாஸ்ட் ஃபைட், இதுலேயே கிலட்டின் ட்ரை பண்ணலான்னு அவர் அந்த ரிஸ்க் எடுக்கவும் வாய்ப்பு இருக்குது. டஸ்டினுக்கு தான் இந்த ஃபைட்லான ப்ரெஷரே கிடையாது. ஏன்னா வின் பண்ணாலும் லூஸ் பண்ணாலும் அவர் ரிட்டையர் ஆக தான் போவார். இஸ்லாமோட ஃபைட்லேயே பார்த்தோம், டஸ்டின் மேலே ப்ரெஷரே இல்லை. டஸ்டின் தோப்பாருன்னு தான் நிறைய எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு. ஆனால் நம்ம நினச்சதை விட டஸ்டின் வந்துட்டு அந்த ஃபைட்டில் நல்லா தான் பர்ஃபார்ம் பண்ணார். அதே மாதிரி இந்த மேட்சப்பில் பார்த்தா மேக்ஸ் ஹாலோவே மேலே தான் ப்ரெஷர் ஜாஸ்தி இருக்க போகுது. ஏன்னா ஹாலோவே கம்பேக் கொடுக்க ஃபைட்டை வின் பண்ணியே ஆகணும். ஹாலோவே இனிமேல் லைட் வெயிட் டிவிஷனில் தான் கண்டினியூ பண்ணுவேன்னு சொல்லிட்டாரு. லைட் வெயிட் சாம்பியன் இப்போ வந்துட்டு ஈலியா டோபோரியா தான் இருக்காரு. இப்போ தான் ஈலியா டோபோரியா ஹாலோவேவை நாக் அவுட் பண்ணார். அதனால் ஹாலோவே கம்பேக் கொடுக்கணுன்னா அவர் கண்டிப்பாக வந்து இம்ப்ரெசிவாக வின்ஸ் எடுக்கணும். அப்போ தான் அவருக்கு சாம்பியன்ஷிப் ஷாட்டில் வாய்ப்பே இருக்குது. ஹாலோவே ஒரு வால்யூம் ஸ்ட்ரைக்கர், டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிவிட்டு ஸ்ட்ரைக்ஸ் யூஸ் பண்ணுவார். டஸ்டின் க்ளோஸ் ரேஞ்ச் பாக்ஸிங்கில் செம எஃபெக்டிவாக இருப்பார். ஹாலோவே தான் ஆனால் கிக்ஸ் எல்லாம் மிக்ஸ் பண்ணுவார். லோ கிக், ஹை கிக்னு பஞ்சஸோட வந்துட்டு காம்பினேஷனாக த்ரோ பண்ணுவார். இதனால் டிஸ்டன்ஸும் மெயின்டைன் பண்ண முடியும். கிக்ஸ் வந்துட்டு டஸ்டின் கிட்ட எஃபெக்டிவாகவும் இருக்கும். ஹாலோவேக்கு செமச்சின்னு இருந்துச்சு. ஆனால் போன 2 ஃபைட் பார்த்தோம்னா ஜஸ்டின் கேஜி ஃபைட்டில் ஹாலோவே ஃபஸ்ட் டைமாக ஒரு கரியரில் வந்துட்டு நாக் டவுன் ஆனார். அடுத்த ஈலியா டோபோரியா ஃபைட்டில் ஹாலோவே ஃபஸ்ட் டைம் நாக் அவுட்டே ஆகிட்டார். சின் பழைய மாதிரி இருக்காது. ஆனால் ஒரு விஷயம் முக்கியமாக பார்த்தோம்னா 2 பேருக்கும் அந்த 1 பஞ்ச் நாக் அவுட் பவர் இருக்குன்னுலாம் சொல்ல முடியாது. 2 பேரும் இன்னொருத்தரோட எக்ஸ்பீரியன்ஸ், ஸ்கில்ஸுக்கு ரெஸ்பெக்ட் கொடுத்து பொறுமையாக ஃபைட் பண்ணுவாங்கன்னு தோணுது. ஹாலோவே எப்பயும் கேம் பிளான் ஸ்டிக் பண்ணுவார். ஆனால் போரியே சில மிஸ்டேக்ஸ் எல்லாம் பண்ணுவார். கிலட்டின் போடுற, சப்மிஷன் வின் எடுக்கிறேன்னு சில மிஸ்டேக்ஸ் பண்ணவும் வாய்ப்பு இருக்குது. டஸ்டினோட லாஸ்ட் ஃபைட் இது. BMF டைட்டில் வின் பண்ணிவிட்டு ரிட்டையர் ஆனால் டஸ்டினுக்கு அது ஸ்பெஷல் மூமெண்ட்டாக இருக்கும். ஹாலோவேக்கு ஆனால் அது செம மோசமான சுச்சுவேஷன் ஆயிரும். ஏன்னா 2 ஃபைட்டர்ஸ் கூட ட்ரிலஜி ஃபைட் பண்ணி 0-3ன்னு லூஸ் பண்ண மாதிரி ஆயிரும். டஸ்டின் போரியே மேக்ஸ் ஹாலோவே 2 பேருமே ஃபேன் ஃபேவரட்ஸ். 2 பேரும் தோக்கிறதை ஏற்றுக்க முடியாத நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க. 5 ரவுண்ட் ஸ்ட்ரைக்கிங் பேட்டில் நடந்தால் செம ஃபைட்டாக இருக்கும். BMF டைட்டிலுக்கு வர்த்தியான ஃபைட்டாக ஃபேன்ஸுக்குமே பார்க்க சூப்பராக இருக்கும். UFC 318ஓட மற்ற மேட்சப்ஸ் பார்த்தா பெரிய ஸ்டார் மேட்சப்ஸ் மாதிரி இருக்காது. ஆனால் கண்டிப்பாக ஃபன் மேட்சப்ஸாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஆன் பேப்பர் UFC 318 மேட்சப்ஸ் பெருசாக எக்ஸைட்டிங்காக இல்லை. ஃபைட்ஸ் ஆனால் டெலிவர் பண்ண வாய்ப்பு இருக்குது. கோமெயின் event மிடில் வெயிட் டிவிஷனில் பாலோ காஸ்டா காப்பிலாவை ஃபைட் பண்ணுறாங்க. பாலோ காஸ்டாலாம் எனக்கு பயங்கரமான டிசப்பாயின்மெண்ட். இசிகோட சாம்பியன்ஷிப் ஃபைட் அப்போ காஸ்டா அன்டிஃபீட்டடாக இருந்தார். நான் காஸ்டா மேலே பெரிய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வச்சுருந்தேன், சாம்பியன்லாம் ஆவார்னு நினச்சேன். ஆனால் அந்த இசி ஃபைட்டுக்கு அப்புறம் பாலோ காஸ்டாவோட கரியரே பயங்கரமான டவுன்ஃபால். காப்பிலாவ் கூடயும் வந்துட்டு காஸ்டா தோத்துட்டா ரிட்டையரே ஆயிடலாம். ஏன்னா இதுக்கப்புறம் வந்துட்டு காஸ்டாவை ப்ரீலிம்ஸில் தள்ளிடுவாங்க இந்த ஃபைட்லேயே அவர் தோத்துட்டாருன்னா. அடுத்து வெல்டர் வெயிட் டிவிஷனில் கெவின் ஆலன், டேனியல் ராட்ரிகஸ் ஃபைட் பண்ணுறாங்க. கெவின் ஆலன் ஃபைட் பண்ணிகிட்டே இருக்காரு. தோக்குறாரோ ஜெயிக்கிறாரோ ஆக்டிவாக ஃபைட்ஸ் எடுத்துகிட்டே இருக்காரு. அடுத்த மேட்சப் ஃபெதர் வெயிட் டிவிஷனில் டேனிகே பெட்ரிஷியா பிட்புல் ஃபைட் பண்ணுறாங்க. பிட்புல் மோசமான UFC டெபியூட் பண்ணார். இப்போ குயிக் டர்ன் அரவுண்டும் கொடுக்குறாரு. பாப்பா அவர் வின் பண்ணி UFC லெவல் ஃபைட்டர்னு காட்டுறாரான்னு. அடுத்த மேட்சப் லைட் வெயிட் டிவிஷனில் மைக்கேல் ஜான்சன், ஜெல்ஹூபர் ஃபைட் பண்ணுறாங்க. ஜெல்ஹூபர் நல்ல ஸ்ட்ரைக்கர், எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணுறப்போ நல்ல ஃபைட்டர் ஆவார்னு நினைக்கிறேன். 26 தான் ஏஜ் ஆச்சு. இன்னும் 3-4 இயர்ஸில் ப்ரைம் என்ட்ரு ஆகிறப்போ நல்ல ஃபைட்டர் ஆவாரான்னு பார்ப்போம். மேக்ஸ் ஹாலோவே டஸ்டின் போரியா ஃபைட்டில் நீங்கள் யாரை சப்போர்ட் பண்ணுறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். டாக் ஷோ தமிழ் யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பை கைஸ்.